வந்து வெறும் 3 மாதத்திலேயே 1 லட்சம் முதலீடுகளை கொண்டு வருவோங்கிறது அந்த அரசோட நிலைப்பாடு இல்ல அது ஆர்வமா நிச்சயமா முதலீடு வேணும். முதலீடு வேண்டாம் இல்ல, முதலீடு வேணும். அந்த அந்த அறிவிப்புகள் வந்து உண்மையான முதலீடா இருக்கணும். புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது ஏதோ ஒரு மெமரண்டம் அண்ட் எம்ஓயு, அது வந்து உண்மையான முதலீடா வரணும். வந்தால் நிச்சயமா மகிழ்ச்சி. அது அது என்ன சீக்கிரட் தெரியல எனக்கு. தொடர்ந்து நம்ம தமிழக அரசோட நிகழ்ச்சிகள்ல தமிழக அரசோட நிகழ்ச்சிகள்ல எதுவுமே பத்திரிகையாளர்கள் உள்ள அனுமதிக்கல, எந்த ஊடகங்களுக்கு உள்ள அனுமதி இல்லை, ஒரு போக்கு வந்து கடைபிடித்து வராங்க. ஜனநாயகபூர்வமான அரசு என்பது இது ஒன்று பொதுவானது. தமிழ்நாடு அரசு என்றால் அது பொதுவானது. முதலமைச்சர் என்பது தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதி. சமீபத்தில் இந்த தமிழக முதலமைச்சர் வந்து கர்நாடகா போறாரா போலையா, பேச்சுவார்த்தை போறாரான்னு எங்களுக்கு யாருக்கும் தெரியல. அது என்ன மறைமுகம், அதுல என்ன மறைக்க வேண்டியது என்ன இருக்கு? வெளிப்படைத்தன்மை இருக்கணும். நிச்சயமா வேற எந்த நிகழ்ச்சியில் இருந்தாலும் சரி, நிச்சயமா அது வெளிப்படைத்தன்மையா இருந்து உண்மையான என்ன நடக்குது எல்லாம் எல்லாருக்கும் தெரியணும். அதான் வந்து ஜனநாயக முறை. காவேரி மேகதாது விவகாரத்துல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஆனா அதுக்கு அமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நாங்க சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டுருக்கோம், உறுப்பினர்களா இருக்காங்க. சட்டமன்ற தீர்மானம் போட்டோன்னு தண்ணி கொடுத்துருவாங்க அவங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னமும் தமிழக அரசு இந்த மேகதாது காவேரி விவகாரத்துல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாம சென்றுட்டு காரணம் என்ன? இந்த காரணம் நீங்க அவங்களுக்கு தான் கேட்கணும். நானும் கடந்த 2 மாதத்துல 100 முறை சொல்லியிருக்கிறேன். இந்த அரசுக்கு நான் 100 முறை கோரிக்கை வச்சிருக்கிறேன். தயவு செய்து அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒருமனதாக எல்லாமே நம்ம அணுகுவோம். இந்த பிரச்சனை இது தமிழ்நாட்டுடைய பொது பிரச்சனை. இது அவசியமானது. இது ஏதோ இவங்க மட்டும் அந்த பிரச்சனையை வந்து தீர்க்கலான்னு நிச்சயமா கிடையாது. அவங்களுக்கு அனுபவம் கிடையாது தீர்ப்பதற்கு. அதனால அனுபவமிக்க எத்தனையோ கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கு. அவங்க கிட்ட ஆலோசனைகள்லாம் கேட்டு அதுக்கப்புறம் ஒரே அணுகுமுறை போட்டு இப்போ 3 முறை இந்த 2 மாதத்துல 3 முறை மத்தியில் இருக்கிற அரசு நீர்வளத்துறை ஆணையம், காவிரி ஆணையம், அந்த ஒழுங்கு நடவடிக்கை ஒழுங்காற்று குழு எல்லாமே 3 மாதத்துல 3 முறை ஆணைட்டு, சரி 2 மாதத்துல 3 முறை ஆணைட்டு இருக்கிறாங்க. கர்நாடகா தண்ணி திறந்து விடணும். நேத்து கூட ஒரு ஆணைட்டு இருக்கிறாங்க. 10,000 கண்ணாடி ஒரு வினாடிக்கு திறந்து விடணும்னு. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1 TMC திறந்து விடணும். 15 நாள்ல 15 TMC திறந்து விடணும். அவங்க திறந்து விடலையே. அப்புறம் என்ன செய்யணும்? அப்புறம் உச்சநீதிமன்றம் நிச்சயமா வழக்கு போடணும். ஆனாலும் ஒரு சட்ட அழுத்தம் கொடுக்கணும், ஒரு அரசியல் அழுத்தம் கொடுக்கணும். பிரதமரை எல்லாமே சேர்ந்து கூட்டிட்டு போய் ஒரு முதலமைச்சர் போய் சந்திக்கிறாருன்னா நேஷனல் நியூஸ் இது. ஏன்னா இந்தியாவில் ஒரு மாநிலம் மத்திய அரசை மதிக்கல, உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்கல, கடந்த கால ஒப்பந்தங்களை மதிக்கல ஒரு மாநிலம்னா இது எல்லா மாநிலத்துக்கும் தெரியணும். அது ஒரு இதுதான் ஒரு அரசியல் அழுத்தம். இந்த அழுத்தம் நான் கொடுக்க மாட்டேன், இல்லை நான் மட்டும் தான் அந்த பிரச்சனையை நான் பார்ப்பேன். அப்புறம் வந்து மறுசீரமைப்புக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை, அனைத்து கட்சி இல்லை அனைத்து MP கூட்டத்தை கூட்டுறீங்க. அது என்னுடைய கடமை. அது கேட்கிற வரைக்கும் நாங்க பேசிட்டு தான் இருப்போம், கேட்க வைப்போம், கேட்கிற வரைக்கும் பேசிட்டு தான் இருப்போம். அதான் ஒரு அரசியல் கட்சியினுடைய வேலை. வச்சுக்கோமா. இல்ல இப்போ சமீபத்துல கூட ஒரு சிறு தொழில் செய்கின்ற ஒரு சிறு தொழில் முதலாளி என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, நாங்க வந்து LT கனெக்ஷன் வச்சிருக்கிறோம், இந்த LT கனெக்ஷன் திடீரென்று இந்த மாதம் இப்ப அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் கட்டிட்டு இருக்காங்கன்னா, கரண்ட் பில் கட்டிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதம் கூடுதலா ஒரு 15 லட்சம் ஏதோ டெபாசிட்டுக்கு கேட்கிறாங்க. இது தமிழ்நாட்டுல எல்லாமே இருக்கு, குறிப்பா சென்னை பகுதியில் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது என்னன்னு யாருக்கும் புரியல. இது வந்து EB டிபார்ட்மெண்ட்ல வந்து தெரியப்படுத்தணும். கரண்ட் பில் வந்து உயர்த்துவது அது ஒரு பக்கம், அதுவே கண்டனம், அதை கண்டிக்கிறோம். இது இல்லாம வந்து திடீர்னு வந்து ஒரு மாத கட்டணத்தை வந்து டெபாசிட்டா 15 லட்சம் டெபாசிட் எங்க போவேன், நானே நட்டத்துல தொழில் செஞ்சுட்டு இருக்கிறேன்னு என்கிட்ட சொன்னார், கடந்த வாரம் சொல்லியிருக்கிறார். இதை வந்து நிச்சயமா அரசு அது என்னன்னு விளக்கி சொல்லணும். அதே போன்று சென்னையில கூட பாத்தீங்கன்னா சொத்து வரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து சில சொத்துக்கள் வந்து 300 விழுக்காடு உயர்த்தப்பட்டிருக்கிறது. சிலது வந்து 100 விழுக்காடு, சிலது வந்து 50, சிலது வந்து 30. இப்படி எந்த அடிப்படையில் நீங்க உயர்த்திருக்கிறீங்க என்ன விளக்கம் சொல்லணும். நீங்க புது அரசு 3 மாதம் வந்திருக்கீங்க. நீங்க அதிகாரிகள் என்னென்ன சொல்றாங்களோ அது எல்லாமே கேட்டுக்கிட்டு நீங்க அப்படி நடைமுறைப்படுத்தக்கூடாது. அதிகாரிகள் அவங்களுக்கு ஏற்பதான் சொல்லுவாங்க.
அதனால அவங்க என்ன சொல்றாங்களோ அப்படியே நடைமுறைப்படுத்துவது அது ஒரு நல்ல அரசுக்கு அழகு கிடையாது, நல்ல நிர்வாகம் கிடையாது. அது அது என்ன ஆராய்ந்து அலசி ஆராய்ந்து அது பண்ணணும். அதான் நிச்சயமா செய்யணும். ஏன்னா மக்களுக்கு எதுவும் இன்னும் பாரம் கொடுக்காதீங்க. மக்கள் இன்னும் பாரத்துல இருக்கிறாங்க. வேலை இல்ல, தொழில் இல்ல, வாழ்வாதாரம் கிடையாது, எல்லாமே கடன் சுமையில இருக்கிறாங்க. விவசாயிகள் கடன் சுமையில இருக்கிறாங்க, எல்லாமே கடன் சுமையில தான் இருக்கிறாங்க. கூடுதலாக அவங்களுக்கு சுமை கொடுக்காதீங்க. சொத்து வரி, வீட்டு வரி, மின்சாரம் கட்டணும், பேருந்து கட்டணும், பால் விலை எல்லாத்தையும் உயர்த்தி அப்புறம் வேற எங்க போவாங்க மக்கள்? நிச்சயமா ஒரு இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் மெதுவா போங்க. ஒரேடியா அவங்க அதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ அதை உடனடியாக அதை உயர்த்தணும், அதை ஏத்தணும்லாம் நிச்சயமா அது கிடையாது. பணம் செய்யக்கூடாது ஒரு நல்ல அரசு. நன்றி.